டு யூ லைக் கோகனட் மில்க்? தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்குமா? விரும்புறீங்களா? அப்படிங்கிறது தான் என்னுடைய டாபிக்கே. என்ன சார் அதுக்கு தேங்காய் பால் வந்து பிடிக்குமா? அப்படின்னா ஏன் ஏன் இந்த டாபிக்க சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு தேங்காய் பால தேங்காய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். கோகனட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே இன்னைக்கு சட்னி, இல்ல பொரியல், இல்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம். தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துறோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, தேங்காயில பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கோகனட் மில்க் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இன்னைக்கு ஹெல்த்த வந்து ரொம்ப கான்ஷியஸா நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. நம்ம அதிலயும் எஸ்பெஷலி உணவுல. நம்ம உடல் ஆரோக்கியத்த வந்து ரொம்ப பேணி காக்க வேண்டியிருக்குது. ஏன்னா, நம்ம ஹெல்த்ங்கிறப்ப ஏதாவது இருந்தா டாக்டர்ட்ட போனா போதும். ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துன்னா, ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணா போதுங்கிற காலமெல்லாம் மாறி, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. 2000க்கு முன்னாடி தான் அந்த மாரி ஒரு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம இன்னைக்கு தினசரி நம்ம வாழ்ற வாழ்க்கையில, அன்றாடம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த்துக்கு, நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு, உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கோகனட் மில்க் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ கோகனட் மில்க் பத்தி சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் அ தேங்காய் தெரியும். நம்ம இன்னைக்கு அதுவும் சவுத் ஏசியால, தென்னிந்தியால பார்த்தீங்கன்னா, இந்தியால அதிகமா தென்னை மரங்கள் இன்னைக்கு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. தென்னை மரத்த அதிகமா பயன்படுத்துறாங்க. அது கேரளால பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்ப கோகனட் மில்க் உங்களுக்கு தெரியும். தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அ ஒரு அரைச்சு எடுக்கக்கூடிய ஒரு மில்க் தான். இந்த கோகனட் மில்க்ல நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது? என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இந்த கோகனட் மில்க் வந்து நீங்க ஃபுட்ல எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு வந்து நெறைய இப்ப இருக்கிற காலகட்டத்தில கிளைமேட் இண்டெக்ஸ் பத்தி பேசுறோம். அதாவது ஜிஐன்னு சொல்லுவோம். கிளைமேட் இண்டெக்ஸ். இப்போ ஒவ்வொரு உணவுலயும் ஜிஐன்னு சொல்லுவோம். கிளைமேட் இண்டெக்ஸ் வந்து 55க்கு கீழ இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராது. இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இல்லைங்களா? கோகனட் மில்க் என்னுடைய ஜிஐ கிளைமிக் இண்டெக்ஸ் வந்து 97 இருக்குது. அப்ப 97 இருந்தா எடுக்கலாமா சார்? நெறைய பேத்துக்கு இந்த குழப்பம் இருக்குது. நான் அது ஏன்னா, இந்த கோகனட் மில்க்குடைய பெனிஃபிட்ஸ் ஒரு சில விஷயங்கள பேசுறதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேத்துக்கு கோகனட் மில்க் எடுத்தா வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. ப்ராப்ளம் வரும். நெறைய கன்ஃப்யூஸ்ல இருக்காங்க. அது வந்து லோ கிளைமிக் இண்டெக்ஸ் வந்து 97. ஆனா அதனோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4.81 இருக்கு. அதனால மத்த வந்து கார்போஹைட்ரேட் அந்த குளுக்கோஸா மாறுறக்கும் ஏன்னா 55க்கு மேல இருந்ததுன்னா, நீங்க எடுக்கிற ஃபுட் உடனே குளுக்கோஸா மாறிரும். ஃபாஸ்ட்டா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும். அது டயாபெட்டிக் ப்ராப்ளம் வரும். பட் கிளைமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா, அவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டா இதாகாது. பட் கோகனட் மில்க் உடைய வந்து ஜி 97 இருந்தாலும், அந்த பாயிண்ட் வந்து 4.81 இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, மெதுவா தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அதனால இத வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அ என்னன்னா, ரெகுலரா நெறைய எடுத்துக்கலாமா அப்டின்னா, போதுமான அளவு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் தாராளமா. ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு சில பேரு வந்து சுகர் பேஷண்ட் இல்ல மத்த ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த கோகனட் மில்க்ல வந்து 3 பார்ட் இருக்குது. நீங்க தேங்காய் எடுத்து துருவி, அரைச்சு மிக்ஸியில போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சு ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா? அது கிரீமா வரும். செகண்ட் அதே தேங்காயில மறுபடியும் தண்ணி ஊத்தி அரைச்சீங்கன்னா, செகண்ட் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சுல வரும். அதே இன்னொரு டைம் 3 டைம் எடுக்கலாம். இந்த செகண்ட் டைம் எடுக்கிறதும், 3 டைம் எடுக்கிறது எல்லாருமே ரெகுலரா குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது கிரீமியா இருக்கும். அத வந்து நீங்க குக்கிங் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இல்ல அதுல டைல்யூட் பண்ணி நம்ம தாராளமா குடிக்கலாம் கூட. இப்போ இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க்னோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிளட் வெசல் ஃப்ளெக்ஸிபிளாவும் அதாவது பிளட் வெசல் வந்து ஃப்ளெக்ஸிபிளாவும், அதே சமயத்தில எலாஸ்டிசிட்டியாவும் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, பிளட் வெசல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஃப்ளெக்ஸிபிளா இருந்தனா தான் பிளட் ஃப்ளோ நல்லாருக்கும். எலாஸ்டிசிட்டி நல்லா அதாவது என்ன சொல்றது? வளைந்து கொடுக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இருந்ததுன்னா, பிளட் ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்கு வந்து கோகனட் மில்க் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மசில்ஸும், நர்வ்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நம்ம மசில் நல்லா இருக்கிறதுக்கும், நர்வ்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மென்ட். இன்னைக்கு எல்லாரும் வெயிட் மேனேஜ்மென்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அதுல வந்து தாராளமா நீங்க வந்து கோகனட் மில்க் எடுத்துக்கலாம் வெயிட் மேனேஜ்மென்ட்க்காக. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில டயட் எல்லாம் நெறைய இன்னைக்கு மார்க்கெட்ல வந்திருக்குது. நெறைய டயட்ல பார்த்தீங்கன்னா, அ கோகனட் மில்க் வந்து ஒரு ஃபுட்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, லோயர் லோயர் அண்ட் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ராடக்ட். என்ன கோகனட் மில்க் வந்து நீங்க குடிக்கும்போது இந்த பிரஷர மெயின்டெயின் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, இம்யூன் ரொம்ப வீக்கா இருக்கு சார். இம்யூன் நல்லா இருந்ததுன்னா, எதையும் பேஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு டிசீஸ் வந்தா, இல்ல ஏதாச்சும் ஒரு அடிக்கடி டயர்ட் ஆயிடுறாங்க. இம்யூன் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அது இன்னைக்கு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இம்யூன் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, புராஸ்டேட் கிளாண்ட் வந்து அதனோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஜென்ட்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வராம பாதுகாக்க ஹெல்ப் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் போன்ஸ். இன்னைக்கு கால்சியம் சொல்றோம் இல்லையா? ராகி, கால்சியம் இந்த மாரிலாம் எடுத்தோம்னா போன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு வந்து கோகனட் மில்க் வந்து உங்களோட போன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாரி அனீமியா வராம வந்து உங்களுக்கு தடுக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது இதுலயும் அதே தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லப் போறோம். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயின் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் வராம இருக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கு வந்து ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது எல்லா இடத்துலயும் ஜாயிண்ட் இருக்கு. கையில, மூட்டுல, விரல்ல எல்லா இடத்துலயும் ஜாயிண்ட் இருக்கு. அந்த ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து என்ன சொல்றது? அ இப்ப சோர்ந்து போயிடுறாங்க. இப்ப இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மை வளர்த்தறதுக்கான ஒரு ஃபுட்டா சொல்றாங்க. அ என்ன சொல்றது? கோகனட் மில்க்க. இப்ப சகிப்புத்தன்மை என்ன சார்? நெறைய பேத்துக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்ல. ஏதாவது ரொம்ப உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு மாரி இரிட்டேட் ஆயிடுறாங்க அப்டின்னா, நீங்க கோகனட் மில்க் எடுத்துட்டு வந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மை டெவலப் பண்ணி குடுக்கும். சரிங்களா? ஹார்ட் டிசீஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஹார்ட் டிசீஸ் வராம இருக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாரி பிரைட்டன்ஸ் ஆஃப் யுவர் மூட். உங்க மூட வந்து ரொம்ப பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு பாசிட்டிவா இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப டல்லா இருக்கிறாங்க. ஒரு மூட் ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ரொம்ப பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இந்த கோகனட் மில்க் எடுத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது இதுல போட்டிருக்கு பாருங்க. அதாவது சி, விட்டமின் சி, இ, பி1, பி3, பி5 அண்ட் பி6, அயர்ன், கால்சியம், செலினியம், சோடியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் அண்ட் பா பாஸ்பரஸ் இது எல்லாமே. இப்ப இவ்வளவு சத்துக்களுக்கு இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருது, வீக்கா இருக்கிறீங்க அப்டின்னா, டாக்டர்ட்ட போம்போது அவங்க குடுக்குற மாத்திரையில பின்னாடி திருப்பி பாருங்க. இதெல்லாமே இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட். இந்த கோகனட் மில்க் எடுத்தீங்கன்னா, உங்கள எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். ரொம்ப பிரிஸ்கா, ஆக்டிவா வச்சுக்கும். அதே சமயத்துல ரொம்ப பிரைட்டா வச்சுக்கும். இவ்வளவு அதே மாரி இது நேச்சுரல் ஆயில்ஸ். இன்னைக்கு கோகனட் ஆயில் வந்து நீங்க தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். கேரளால சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்றது மூலமா, கோகனட் மில்க்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுவா பாருங்க, ஹேருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. உங்க ஹேர்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது? சரிங்களா? லாஸ் ஆகுது. இல்ல அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் டேமேஜ் ஆயிருது. என்னென்ன பிரச்சனை வருது ஹேர்ல? அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ ஹேர் மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்ப நம்மளுக்கு இந்த கோகனட் மில்க் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ ரிச் இன் ஹெல்த்தி ஃபேட்ஸ். அது என்ன சார் ரிச் இன் ஹெல்த்தி ஃபேட்ஸ்? இன்னைக்கு ஃபேட் வந்து கெடுதல்ங்கிறாங்களே! இப்ப நல்ல ஃபேட் இருக்கு, கெட்ட ஃபேட் இருக்கு. இதுலயும் ஃபேட் இருக்கு. சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா, ரிச் இன் ஹெல்த்தி ஃபேட் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட் வேணும். என்ன சார் ஹெல்த்தி ஃபேட்? நீங்க ஒரு வேள ஃபுட் எடுக்கல, டயர்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு உங்க பாடியில ஃபேட் இருக்கணும். ஹெல்த்தி ஃபேட் இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய பிரெயின மெயின்டெயின் பண்றதுக்கு, உங்களுடைய பாடி மெயின்டெயின் பண்றதுக்கு, ஹெல்த்ல நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேட் ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்சிபிள் வெயிட் மேனேஜ்மென்ட் பிளான். இப்ப நீங்க வந்து வெயிட் மேனேஜ்மென்ட் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது வேக்ஃபுல்னஸ் அண்ட் ஃபோக்கஸ். இப்ப நீங்க வந்து ரொம்ப அதான் அப்படியே சொன்னீங்கல்ல, சோர்வா இருக்கிறீங்க, ஒரு வீக்கா, டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள எனர்ஜியா பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் பீப்பிள் வித் டெய்ரி மில்க் அலர்ஜீஸ். நெறைய பேத்துக்கு வந்து பால், இல்ல இப்ப தயிரு, அ அ கீ, வெண்ணெய், நெய் இந்த மாரிலாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப பால் பொருட்களே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளானது தேங்காய் பால். சரிங்களா? அதே மாரி ரிச் அயர்ன் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்ப நம்ம நெறைய பேத்துக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லைங்களா? டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஹார்ட் ஃபங்ஷன். இன்னொன்னு முக்கியமானது வெஜிடேரியன் அண்ட் வேகன் சொல்றாங்க இல்லைங்களா? நெறைய பேர் நான் வேகனா இருக்கிறேன், நான் வெஜிடேரியன்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பால் பொருட்கள், டைரி பொருட்கள்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம தேங்காய் பால் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன் சார் இத வந்து நம்ம தேங்காய் பால் அதிகமா பயன்படுத்துறதில்ல? இன்னைக்கு நான் வெளியில போறேன், நெறைய ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் ஸ்டோர்லாம் வந்துருச்சு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுப்பாங்கன்னா, கிரீன் டீ, ஆர்கானிக் டீ இந்த மாரிலாம் குடுப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சோயா மில்க்கு, அதே மாரி கோகனட் மில்க்கு. நான் ஒரு டைம் இப்ப இந்த ₹25 ஒரு கோகனட் மில்க்கு. ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு, கருப்பு டீ போட்டு கோகனட் மில்க் வந்து சூப்பரா குடுக்குறாங்க. நல்லா டேஸ்டியா, ஹெல்த்தியா நல்லா இருந்துச்சு. நீங்க வெளிய எங்கேயாவது போறீங்க அப்டின்னா, தாராளமா இந்த மாரி ட்ரிங்க் குடிக்கலாம். உங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அ அடுத்து தேங்காய் பால்ல பார்த்தீங்கன்னா, அ என்னன்னா, அதாவது எப்படி சார் இந்த பிரிப்பேர் பண்றது? இப்ப இல்ல மெயின் விஷயம் ஏன் இத நெறைய பேர் எடுக்கல அப்டின்னா, தேங்காய் எண்ணெயவே நம்ம சட்னி, அதே மாரி தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். இல்ல மசாலுக்கு பயன்படுத்துறோம்.
இல்ல தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன் அத பயன்படுத்தல அப்படின்னா, நம்ம வந்து முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. ஒரு பொரி சாப்பிட்டா தேங்காய் 2 பீஸ் கடிச்சுக்குவாங்க. இல்ல இடையில ஒரு இப்ப இருக்கிற மாரி ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 30, 40 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸா என்ன குடுப்பாங்க அப்படின்னா, தேங்காய் ஒரு பீஸும், கொஞ்சம் கருப்பட்டியும் குடுப்பாங்க. ஒரு தேங்காய் கடிச்சிட்டே கருப்பட்டி சாப்பிடணும். சாப்பிட்டா நல்ல வயிறு ஃபுல்லாயிரும். நல்ல எனர்ஜியா, நல்லா ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாரி தேங்காய டைரக்ட்டா சாப்பிட்டுருந்தாங்க. ஒரு தேங்காய் அதே மாரி இன்னுமே ஒரு சிலர் பாருங்க, கடைக்கு போய் எளநீ வாங்கும்போது ஒரு சில பேரு தண்ணியா குடுங்க, வழுக்கையா குடும்பாங்க. ஒரு சில பேரு கொஞ்சம் தேங்காயா குடுங்க அப்டின்னு கேட்பாங்க. தேங்காய் சாப்பிடுறவங்க அப்ப தேங்காய் வந்து சாப்பிடுவாங்க. அப்ப அந்த மாரி சாப்பிட்டுருந்தனால தேங்காய் பால் பயன்படுத்தல. இன்னைக்கு தேங்காய் சாப்பிடல என்ன பிரச்சனை அப்டின்னா, எல்லாத்துக்கும் ஒரு மீடியமான தேங்காய் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும், அத சாப்பிடும்போது டைஜெஷன் ப்ராப்ளம் வரலாம். இல்ல அவ்வளவு ஹெவியா இருக்கும். சாப்பிட முடியாது இருக்கும். அப்ப என்ன அந்த சக்கைய எடுத்துட்டு பால மட்டும் எடுத்துக்க முடியும். அப்ப நீங்க ஒரு தேங்காய் எடுத்து துருவி மிக்ஸியில போட்டு, தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா, பால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிடைக்கிற பால நீங்க டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். இல்ல 3 டைம் அதுல பால் எடுக்க முடியும் திரும்ப திரும்ப. அப்ப அந்த நீங்க அடிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடவே கொஞ்சம் இஞ்சியும், பிளஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது தேங்காய் பால், தேங்காய் பிளஸ் கரி லீவ்ஸ் கருவேப்பில, அப்புறம் இஞ்சி கொஞ்சம், தோல் சீவுன இஞ்சி. இந்த 3மே போட்டு நல்லா மிக்ஸியில அடிச்சு 2 டைம், 3 டைம் அடிச்சு தண்ணி ஊத்தி, நீங்க ஒரு ஒரு மூடி தேங்காயில கிட்டத்தட்ட ஒரு 3 பேரு, 4 பேரு தேங்காய் பால் குடிக்க முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க டைல்யூட் பண்ணி எடுத்து தாராளமா குடிக்க முடியும். இல்ல சார் எனக்கு இந்த கரி லீவ்ஸ், இஞ்சி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்டின்னா, நீங்க கருப்பட்டிய, நாட்டு சர்க்கரைய போட்டு தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு தாராளமா 1 மில்க் எடுத்துக்கலாம். உங்க வீட்ல கிட்ஸ் இருக்கிறாங்க அப்டின்னா, தாராளமா டெய்லி 1 மில்க் குடுங்க. ஃபிரெண்ட்ஸ் ஒரு 28 டேஸ்ல இருந்து ஒரு 21 நாள் இருந்து 41 நாள் நீங்க தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறம், உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாமே பார்க்க முடியும். உங்களோட டைஜெஷன்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. இது நான் இன்னைக்கு வந்து ஓவர்வியூ மாரி தான் குடுத்துருக்கிறேன். இத பத்தி பேசணும்னா ஒவ்வொன்ன பத்தியும் நெறைய பேச முடியும். சரிங்களா? அதே மாரி நெறைய விஷயங்கள் வந்து இப்போ தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் கிரீமி லேயர்ன்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுக்கிறத வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். நெறைய ஃபுட்லாம் பிரிப்பேர் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பன்னீர் செய்றாங்கன்னா, அதுல ஆட் பண்ணி இப்ப செய்ய முடியும். வேற ஒரு என்னது பிரியாணி மாரிலாம் செய்வாங்க. புலாவ் மாரிலாம். அதுலலாம் தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க. இந்த மாரிலாம் வந்து உங்களுடைய சமையல்ல தேங்காய் நெறைய பேரு தேங்காய் பொரியல் போட வேண்டாமாங்க சார் ஃபேட் அப்டிம்பாங்க. தேங்காய் சட்னி வேண்டாம் ஃபேட் டைஜெஷன் ஆகாது எனக்கு அப்டிம்பாங்க. இல்ல தேங்காய் வந்து மசால் வச்சா எனக்கு சூட் ஆகாது. ஒரு 40 பிளஸ் வரும். நெறைய இந்த பிரச்சனைலாம் வரும். அப்ப அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க தேங்காய் பால் மூலமா ஒரு சில ஃபுட்ட நீங்க பிரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபிரெண்ட்ஸ் தேங்காய் எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்குது. உங்க டோர் ஸ்டெப்ல உங்க வீட்ல தேங்காய் இருக்கும். கண்டிப்பா இம்மீடியட்டா நாளைக்கு இந்த தேங்காய ஸ்வீட்டாவோ அல்லது ஒரு அ இஞ்சி போட்டோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கண்டிப்பா குடுங்க. ஓகே. தேங்க் யூ.